வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு வெண்டைக்காயோட ஏதாவது ஒரு மருத்துவமைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான் மக்களே. ஆனால் அதை விடவும் இன்னும் ஏராளமான மருத்துவமைகள் வெண்டைக்காயில் இருக்குது. காரணம், வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். வெண்டைக்காயில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் கே, கால்சியம், இரும்பு சத்துக்கள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக வெண்டைக்காய் வளவழுப்பு தன்மையா இருக்குங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பெக்டின் மற்றும் கோந்து தன்மையுடைய ஒரு ரசாயனம் அதில் இருக்கிறதால வளவழுப்பு தன்மையோட வெண்டைக்காய் இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் வெண்டைக்காய் என்னென்ன மருத்துவமைகளை அளிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இப்போ வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே வெண்டைக்காயை நம்ம சாப்பிட கொடுப்பதன் மூலமாக நினைவாற்றல் உங்களுக்கு நன்றாக அதிகரிக்கும். இதன் மூலமாக மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் மூளை நல்லா புத்துணர்ச்சி பெறுவதற்கும் வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நம்ம நலமோடு வாழலாம். குறிப்பாக முதியோர்களுக்கெல்லாம் வெண்டைக்காய் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற அந்த ஞாபக மறதி நோய்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும். அவங்களுடைய ஞாபக மறதி அவங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் ஓரளவு கட்டுப்பாடு வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக நினைவு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்து உடல்ல புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். புற்றுநோயை சரி செய்யறதுக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். குறிப்பா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் உங்களுக்கு எந்த விதமான அட்டாக்கும் பண்ணாம முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிட்றது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு புற்றுநோய் இருந்தாலும் அது கூட பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸோட நீங்க வெண்டைக்காயை சேர்த்துட்டு வரும்போது அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் உடனடியாக உங்களுடைய உடலை விட்டு வெளியேறிடும். புற்றுநோய்க்காக அந்த எதிர்த்து போராடக்கூடிய தன்மைகளை பெறுவதற்கெல்லாம் நீங்க வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். உடல் எடை சைடு எஃபெக்ட் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். உடல் எடை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணமே நம்ம அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான். இப்போ நீங்க வெண்டைக்காய் போன்ற உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த பசி உணர்வை நீங்க குறைச்சிக்கலாம். இதுக்கு காரணம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து. இது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய உணவுகளை நீங்க எடுத்து முடிச்சுட்டு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். இதனாலவே அதிகமாக பசி ஏற்பட்டு மற்ற உணவுகள் எல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்க. இப்போ இந்த மாதிரி குறைவாக உணவு சாப்பிட்றதன் மூலமாக உங்களுடைய உடல்ல தேவையில்லாத கொழுப்புகள் சேராம முன்னாடியே உங்களுடைய உடல் எடை கண்ட்ரோல் ஆகும். ஏற்கனவே நீங்க சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நார்சத்து உங்களுடைய உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள், அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைத்து வெளியேற்றி சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு வழிவகுக்கும். ரத்தம் உங்களுக்கு உடல்ல அதிகரிக்கிறதுக்கு நீங்க வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நார்சத்து ரத்தத்தில் கொலஸ்ட்ராலோடைய அளவை சரியான விகிதத்தில் வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால்கள் எல்லாத்தையுமே வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நார்சத்து குறைச்சிடும். நல்ல கொலஸ்ட்ரால் மட்டுமே வளமான வைக்கும். மேலும் புதிய ரத்த செல்கள், நமக்கு அந்த ரத்த அணுக்கள், குறிப்பாக பார்த்தோம்னா ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பு அணுக்கள், அதே போல ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்கள், இது எல்லாமே இந்த புதுமையான ரத்த செல்கள்லாம் உருவாகிறதுக்கும் நமக்கு பார்த்தோம்னா வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அந்த புரதம் நமக்கு அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையை நம்ம குணப்படுத்தி அந்த ப்ராப்ளம் வராமலும் பார்த்தோம்னா தடுத்துக்கலாம். நம்மளுடைய உடல் ரத்தம் எந்த விதமான தடையும் இல்லாமல் கட்டுப்பாடும் இல்லாமல் போகிறதுக்கு, ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இதயம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல், இதய நோய் ஏற்படாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் திரவ இழப்பு நமக்கு தடுத்து இதய நோய்களை சரி பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக வாய்ப்புண், குடல் புண் போன்றவையெல்லாம் நமக்கு குணமாகும். உடல் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நம்மளுடைய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைச்சி இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் மிக சிறப்பாக செல்வதற்கு வழிவகுக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். சர்க்கரை நோயாளிகளாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் நலம் பெறலாம். ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கிறதுக்கு, அதாவது சீராக வைத்துக் கொள்வதற்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளினுடைய வளர்ச்சிக்கு கூட பயன்படும். இதன் மூலமாக இப்ப சுகர்
பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் எலும்பு மெலிவு நோய் ஈஸியாக ஏற்படும். அவங்களுக்கு அந்த கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்காததால் எலும்புகள் பலவீனமாக இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வெண்டைக்காய் சாப்பிடும்போது அந்த கால்சியம் சத்து கிடைக்கும் போது எலும்புகளினுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு காரணம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் போன்ற கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய அந்த சத்துக்கள் தான். உங்களுக்கு கண் பார்வையை கூர்மையாக பலமாக ஆக்கிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிடலாம். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் நீங்கள் வந்து வராமல் முன்னாடி தடுக்கணும் அப்படின்னாலும் வெண்டைக்காய் சாப்பிட்டுக்கலாம். அதை குணப்படுத்துறதுக்கும் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக கண்கள் சார்ந்த பிரச்சனையை குணப்படுத்தி வராமல் தடுக்க வெண்டைக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். சருமத்திற்கு நலம் சேர்க்கும் வெண்டைக்காய். சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், முகப்பொருட்கள் இது எதையுமே வந்து உங்களுக்கு இல்லாமல் அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ எனும் உயிர் சத்து, விட்டமின் ஏ சத்து, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே உங்களுடைய முகத்தில் பருக்கள் வராமல் தடுத்து முகத்தை வந்து பராமரிக்கும். இதன் மூலமாக உங்களுடைய முகத்தில் வந்து பிம்பிள்ஸு, எந்த விதமான சுருக்கங்களும் இல்லாமல் சருமம் வந்து பளபளப்பாக மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். வெண்டைக்காய் ஊற வைத்த நீர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை குடிப்பதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து சரியாகும். சுவாச பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வெண்டைக்காய் ஊற வைத்த நீர் குடிக்கிறது நல்லது. இது வந்து ஆஸ்துமா பிரச்சனையை கூட நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ அப்போது சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். தொடர்ந்து இது போல நிறைய மருத்துவமைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழ்வதற்கு வெண்டைக்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.